Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஆப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது எனக்கு 18 வயசு ஆகலை, ஆனாலும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது டிரான்சாக்ஷன் கூகுள் பே மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், பணம் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்கள்ல. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃபேம் ஆப்பு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலும் நம்ம யூபிஐ ஐடி வச்சு பணம் அனுப்பிக்க முடியும். எப்படின்னு சொல்கிறேன். ஸோ டீனேஜர்ஸ் 11 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபேம் ஆப்பில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மினி கேஒய்சி, ஆதார் கார்டை வச்சு மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இது எக்ஸாக்டாக என்ன மாடல் அப்படின்னா, நம்ம பேடிஎம் ஆப்பில் பேடிஎம் வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு முதல்ல. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சோண்டு காசு எடுத்துகிட்டு போய் அந்த வேலெட்டில் லோட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு வேணால் பணம் அனுப்பிக்குவோம், ஓகேவா. ஸோ அதே கான்செப்ட் தான் இவங்க யூபிஐ ஐடி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பேடிஎம்மில் பேடிஎம் நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ இதில் யூபிஐ ஐடியா கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நம்ம எங்கேனாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அந்த வேலெட்டில் இருக்க மணி யூஸ் பண்ணி. இது 11 வயசுலேருந்து 17 வயசில் இருக்க அந்த டீனேஜர்ஸ்க்காண்டி டிரான்சாக்ஷன் பண்ணுறக்காண்டி ஒரு ஆப்ஷனாக. இதே நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி நார்மல் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், சரியா. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் தான், இந்த ஏஜ் இதெல்லாம் 11லேருந்து 17க்குள்ளே ஒரு மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபேம் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரீ. அண்ட் நெக்ஸ்ட்டு 18 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு சப்மிட் பண்ணி ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக பேங்க் அக்கௌண்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். மித்த பேங்க் அக்கௌண்ட்டையும் இந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். லைக் ஃபோன்பே அப்புறம் கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான், ஓகேவா. ஸோ அவங்க தான் நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, நம்ம காசு எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அண்ட் ஸோ இதில் பெருசாக கொஸ்டின்ஸ் இல்லை நம்ம கேட்குறக்கு. இந்த ஃபேம்பே சேஃபா அப்படின்னா ஆமாம், 100% சேஃப் தான். ஏன்னா இது ஐடிஎஃப்சி தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு நம்மளோட ஃபண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கிட்ட தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் யூஸ் பண்ணாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபேம்பே தான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேம்பே வெரிஃபைட் பை ஆர்பிஐ. ஆமாம், வெரிஃபைட், ஆர்பிஐயால் வெரிஃபை பண்ணப்பட்டது தான், ஓகேவா. ஓகே, அடுத்து ஸோ இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டீனேஜர்ஸ்க்கு யூபிஐ அண்ட் பேடிஎம் ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ண முடியும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வேணுன்னா நீங்கள் ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், சரி, ஓகே. ஸோ இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேம் ஆப்பில் எப்படி நம்ம மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம், சரி, ஓகே கைஸ். அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இருந்தால் பாருங்கள், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் உள்ள ஃபேம் ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வரும். ஸோ இப்போ கீழே பாருங்கள், என்டர் ஃபேம் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பரு ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும், சரியா. ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரொசீட் டு சென்ட் எஸ்எம்எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிம்மில் ஒரு எஸ்எம்எஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வெரிஃபை வயா எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் இப்போ சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணிடலாம். சென்ட் ஆகிருச்சு அப்படின்னா வெரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெரிஃபை ஆகிரும், ஓகேவா. ஸோ நம்ம இந்த நம்பரை வெரிஃபை ஆகிட்டுருக்கு, ஓகே. ஃபோன் நம்பர் வெரிஃபைன்னு வந்துருச்சு கைஸ். ஸோ இப்போ கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்காங்கள்ல. ஸோ இதில் நம்மளோட ஆதார் கார்டு கூட என்ன நேம்
கரெக்டாக இருக்கோ அந்த நேமை என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ரெஃபரல் கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க, தேவையில்லை. ஓகே, ஸோ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் ஆக்சஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் யுவர் யூபிஐ ஐடின்னு சொல்லி வந்திருக்கும். நம்மளோட யூபிஐ ஐடி ஷோ பண்ணுவாங்க. நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லெட்ஸ் கோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் சோர்ஸஸ் வில் யுவர் அக்கௌண்ட் பி ரிசீவிங் மணி ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து உங்களுக்கு பணம்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் 11 வயசுலேருந்து இந்த அண்டர் 18 நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி கொடுத்துக்கலாம். அடுத்து வேறு யார், அவ்வளோதான், ஃபேமிலியிலேருந்து தான் வரும், பாக்கெட் மணி தான் வரும். ஸோ அதுதான். ஓகே, இப்போ நமக்கு வந்து பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ஃபேம் ஆப்பில். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பணம் அனுப்பிக்க முடியும், வாங்கிக்கவும் முடியும் இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி. சரியா? அப்புறம் நமக்கு வந்து காசு வேணும்ல இதில். ஸோ அதனால் நம்ம ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவும் நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட செலவுக்காண்டி. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபுல் கேஒய்சி. 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆதார் நம்பரை நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ண உடனே இந்த இதுக்கு நமக்கு வந்து கீழே ஒரு கேப்ச்சா வந்திருக்கும். அந்த கேப்ச்சாவை கரெக்டாக வந்து பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டையுமே என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓடிபியை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஜிலாக்கர் ப்ராசஸ் பண்ணுறீங்க, இந்த ஆதார் கார்டு இப்போ தான் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, டிஜிலாக்கர்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மேலே யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வித் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பின்னை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அப்படி தெரியலை அப்படின்னா ஃபர்கட் செக்யூரிட்டி பின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபர்கட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பின்னை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஆதார் வெரிஃபிகேஷனில் அந்த அலோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டும் அதே தான், ஃபெச் டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி டிஜிலாக்கரில் ஃபெச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஆதார் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ பேன் வந்து வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா கீழே, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க, வெரிஃபை ஆயிரும். அடுத்து டேக் அ செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், 3வது ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், ஒரு நல்ல வெளிச்சமான இடத்துல, அதுக்கடுத்து பின்னாடி யாரும் இல்லாமல் ஒரு செவுத்துக்கு முன்னாடி நின்றுட்டு செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன். கண்ணாடிலாம் போட்டிருக்காதீங்க, கண்ணாடி போடக்கூடாது. இது வெரிஃபை ஆகிடுச்சு, உடனுக்குடனே வெரிஃபை ஆகிடுது. அடுத்து சைன் டிஜிட்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் மாதிரி இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் அப்படியே உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாதிரியாச்சு. இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி தான் சைனே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வியூ பெனிஃபிட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். டெபாசிட் லிமிட் பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க, 5000 ரூபா பெர் மந்த்து ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வெர்ச்சுவல் ஃபேமெக்ஸ் கார்டு கிடச்சிரும். அதாவது கார்டை வந்து கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன்லேயே தான் பார்த்துக்க முடியும், அப்ளிகேஷனில் தான். அன்லிமிட்டட் ஏடிஎம் விட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் 29 விட்ராவல் அதுக்கு வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா.
ஸோ ஓகே, கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலமாக நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம மற்ற பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். HDFC, SBI பேங்க் இந்த மாதிரிலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட UPI ID இருக்கும், பார்த்துக்கலாம். இமெயில் ஐடிலாம் ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அப் டு டேட்டாக உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணுன்னா கன்ஃபிகர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது ஃப்ரீ தான், எந்த ஃபீஸும்லாம் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நானே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களாம் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.